ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். தொடர்ந்து நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் வந்து எப்படி வீட்லேயே ஈஸியாக சீக்கிரமாக செம்ம டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் போட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக செம்ம டேஸ்ட்டான சாஃப்டான லட்டு எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அல்லது 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேசரி பவுடர் ஆட் பண்ணாலே போதும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிப்படாமல் நம்ம கரைச்சிக்கலாம். இந்த மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரைச்சி எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ இந்த மாவை கரைச்சி இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம் இல்லையா, 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சரியான அளவாக இருக்கும். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் நமக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு தான் நம்ம காய்ச்சணும். இந்த மாதிரி சர்க்கரை பாகு ஊற்றுறோன்னு சொன்னால் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றாமல் ஒரு மாதிரி நல்லா வந்து கெட்டியாக ஊற்றும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கையால் தொட்டு இந்த மாதிரி பாருங்கள். நமக்கு இப்போ ஒரு கம்பி பதம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து ஒரு பெரிய கிளாஸ்லேயோ அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது வந்து பூந்தி கரண்டி. இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பூந்தி கரண்டியோ அல்லது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஜல்லி கரண்டியில் கூட ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அதை வந்து தட்டி தட்டி விடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பூந்தியெல்லாம் வந்து அப்படியே மேலே வந்து பொரிஞ்சு வந்துடும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப மெலிசான ஓட்டையில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு 3லேருந்து 4 முறை வந்து திருப்பி போட்டு இதை எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முருவி விட்டுறக்கூடாது. 30-40 செகண்டில் வந்து நீங்கள் இதை எடுத்துடலாம். ஒரு 3-4 முறை திருப்பி போட்டு எடுத்துடலாம். நமத்து போன மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டிருந்த தட்டில் நீங்கள் போட்டால் கூட பரவாயில்ல. அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் வந்து உங்களுக்கு உறிஞ்சி எடுத்துரும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய மாவை வந்து ஒரு 2-3 பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான அந்த பூந்தி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒவ்வொன்றும் பெருசாக இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நாம் செய்யக்கூடிய இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக வந்து சூப்பராக வந்து லட்டு பிடிக்க முடியும். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, லைட்டாக வந்து ஜாரில் போட்டு கொரகொரப்பாக ஒரு ஓட்டு ஓட்டி இதை எடுத்துருக்கோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஒன்று பார்த்தா மாதிரி உங்களுக்கு ஒரு சிறு சைஸில் நமக்கு கிடச்சிரும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு போட போகிறேன். கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் நம்ம நெய்யில் வறுத்து விட்டு போட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நெய்யோட வாசனை இதில் கலக்கும் போது. ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கோங்க, அப்புறமா திராட்சையை போட்டு வறுபட்டதும் இதில் கொட்டிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றி நம்ம கிளறி விட்டுறலாம். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை பாகு ரொம்ப நிறையா இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் வந்து லைட்டாக மாவு கரைச்சி விட்டு பூந்தி மாதிரியே போட்டு எடுத்து இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு இது வந்து சரியான அளவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை பாகு மிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ இப்போ லைட்டாக வந்து கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக வந்து சூடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் உருண்டைகள் போட்டுருங்க. நம்ம வந்து கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா பூந்தி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா பெசரி விட்டு அதில் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வர மாதிரி ஒவ்வொரு உருண்டையிலும் வர மாதிரி நீங்கள் பார்த்து பிடிச்சிக்கோங்க.
அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வந்து சர்க்கரை விரும்ப மாட்டீங்க, கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 200 கிராம் அளவு கடலை மாவுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சரியான அளவுக்கு வேணும்னு சொன்னால் 200 கிராம் அளவு கடலை மாவுக்கு 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரையோட இனிப்பு தன்மை ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு சொன்னால் 200 கிராம் அளவு கடலை மாவுக்கு 300 கிராம் அளவு சர்க்கரை எடுங்க. உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இதை வந்து நம்ம எல்லாத்துலேயும் உருண்டை பிடிச்சிட்டோம். மேலே வந்து லைட்டாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து துருவி போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு லட்டுவே சாப்பிடவே பிடிக்காது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஒரு கம்மியான டைம் தான், உங்களுக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாம். எவ்வளோ வந்து சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.